ஸோ நோட்டீஸ் ரைட்டிங்ல நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நிறைய பேர் இந்த நோட்டீஸ் ரைட்டிங்ல சில டவுட்ஸ் இருக்கு, இந்த ஃபார்மேட்ஸ் கேட்டதால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கும். இப்போ வந்து டெல்லி பப்ளிக் ஸ்கூல் டெல்லி, இல்லை வந்து சப்போஸ் ரெட் கிராஸ் பிளட் டொனேஷன் ஆர்கனைசேஷன் டெல்லி, அந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். ஆர்கனைசேஷன் நேமோ ஸ்கூல் நேமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நோட்டீஸ்ன்றதை கேபிட்டல்ல போட்டுக்கோங்க, அது பெட்டர். அதுக்கப்புறம் டேட் 11 மார்ச் 2025, எங்கேயுமே கம்மா வேண்டாம், அதை அப்படியே போட்டுக்கோங்க. கேப்ஷன் ஆர் ஹெட்டிங் இது பேஸ்ட் அப் ஆன் த கொஸ்டின் என்ன வருதோ அதை தெளிவாக போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட், சிக்னேச்சர், நேம் அண்ட் டெசிக்னேஷன். இது அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஆர் அருண்ராஜ், ஹெட் பாய் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல். ஸ்கூல் பேர் கொடுத்தா பாருங்க, இல்லைன்னா நீங்க வந்து சப்போஸ் ஓனாவே டெல்லி பப்ளிக் ஸ்கூல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு கண்டக்ட் ஆனுவல் டே செலிப்ரேஷன் இன் த கிராண்ட் மேனர். Draft a notice on the notice board of your school informing the students about the management and also urging everyone to actively participate in different cultural programs to make the event a colorful and memorable one. So இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் போடுறதுன்றது தான் கிளியரா கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் நேம் ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் அண்ட் த பிளேஸ் கண்டிப்பா போடணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடணும். ஏன்னா ஒரே ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல்ன்றது வந்து சென்னையிலயும் இருக்கலாம், டெல்லியிலயும் இருக்கலாம், மும்பையிலயும் இருக்கலாம். ஸோ த பிளேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோட்டீஸ் கேபிட்டல், டேட், ஆனுவல் டே செலிப்ரேஷன், அண்ட் திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ த ஸ்டூடெண்ட்ஸ் தட் அவர் ஸ்கூல் ஹஸ் ஆர்கனைஸ்ட். இது ஜென்ரல் ஃபேஸா கூட நீங்க படிச்சுக்கிட்டு அது அப்படியே எந்த கொஸ்டின் வந்தாலும் எழுதுற மாதிரியும் பண்ணலாம், ஓகேங்களா? ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர் பை இன்ஃபார்ம் தட் ஆஸ் பர் அவர் ஸ்கூல் கேலண்டர் the annual day is going to be celebrated in the grand manner in the school on time, date, place is very important, சரியா? ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வந்து the name and the designation. சிக்னேச்சர் போடணுமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் தட் மச் மேண்டட்டரி. ஸோ தட் நேம் அண்ட் டெசிக்னேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாக்ஸ் போடணுன்றது மேண்டட்டரியா போடணும், சரியா? ஸோ இதுதான் வந்து நோட்டீஸ் ரைட்டிங்கோடைய ஃபார்மேட். கொஸ்டின்ஸ் நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் எடுத்தாலுமே இந்த பிடிஎஃப்மே நம்ம டெலிகிராம் குரூப்லயும் இருக்கு. ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் நேம், நோட்டீஸ் அண்ட் டேட், அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட், டிஃப்ரெண்ட் கண்டென்ட்றதால கொஸ்டின் கேட்ட மாதிரி டைட்டில நம்மளே ஃப்ரேம் பண்ணிக்கணும், ஓகேங்களா? பாடி ஆஃப் தி கண்டென்ட், நேம், டெசிக்னேஷன், ஓகேங்களா? ஸோ தட் சேம் தான், ஓகே? ஆர்கனைசேஷன் நேம், நோட்டீஸ், டேட், மீட்டிங் இன் கனெக்ஷன் வித் தி ஆன்மன் செலிப்ரேஷன், ஓணம் செலிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓணம் செலிப்ரேஷனுக்கு ரிலேட்டடா கண்டென்ட் கொடுத்துட்டு டைம், டேட், பிளேஸ் கொடுத்துட்டாங்க, நேம் அண்ட் டெசிக்னேஷன், சரியா? ஸோ தட் கண்டிப்பா உங்களுக்கு நோட்டீஸ் ரைட்டிங் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்விடேஷன்ஸ் பார்த்துடலாம்.